3 ஏங்க ஓடப்பள்ளிக்கு வாங்க, தண்ணியை பாருங்க. சரு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சண்டே. நம்ம அலெக்ஸ் கால் பண்ணியிருந்தோம் இது மாதிரி திருச்செங்கோடு வா அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா நம்ம திருச்செங்கோடு மாப்பிள்ள இருக்காரு இங்கே. வணக்கம் நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஓடப்பள்ளி வந்துருக்காங்க. ஸோ சண்டே வெயில் எல்லாருமே எனக்கு வந்து வேலையே போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்காவது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓடப்பள்ளி இந்த டேமுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்காமா, ஃபிஷ் இருக்குது, இது மாதிரி இப்படி சொன்னார். போய் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் எங்களுக்கே தெரியல, பார்த்தா தான் தெரியும். வாங்க எல்லாருமே சேர்ந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த பிளாகை வந்துட்டு அலெக்ஸ் தான் லீட் பண்ணுறேன்னு சொன்னார். அலெக்ஸ் பேச முடியாது, அவரே இப்போ சைலண்டாக வச்சு காமெடி பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை. நான் பேசுகிறேன்னு தான் சொன்னேன். இவங்க 2 பேருமே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே என்ன சாப்பிட வந்தோம்னா, நாங்கள் மீன் சாப்பிட தான் வந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வியூலாம் நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வியூலாம் பார்த்து கூட இன்னொன்று சொல்லுவீங்க. எத்தனை டேக்னா 30 டேக் இருக்கு. 30 டேக் இருக்குங்க. ஆனால் அந்த குளிர்ச்சியாக அப்படியே இருக்குது. அந்த சண்டே ஸ்பெஷலாக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கடைசி வீடியோ விடலைங்க. இதில் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ்லாம் வியூலாம் செம்மையாக இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறது இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. இந்த இடத்துல இந்த டேமுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டில் அது கீழே வந்து நிறைய அந்த குப்பைகள்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பராமரித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பீப்புளெலாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணும்போது அவங்களும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் எங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ணுங்க. திடீர்னு வந்து பார்ப்பீங்க யாராமே அப்படின்ட்டு. இனிமேல் வர வீடியோவில் பார்ப்பீங்க. ஆமாம், இதுக்கப்புறம்லாம் கண்டினியூஸாக நாங்கள் தான். கண்டிப்பாக இவன் வருவான். இதுவே நாங்கள் தான், எல்லாமே நாங்கள் தான். நம்ம இப்போ போய் சாப்பிடலாமா குளிக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணலாம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அங்கிருந்து வந்துட்டோம். அது இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம்னு தெரியல. வாங்க ஃபர்ஸ்ட் போய் ஃபிஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து வந்து அது ஒரு 30 டேக் எடுத்து 30 டேக் மேலே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் பேச திருச்செங்கோடு மாப்பிள்ளை என்னன்னு அவர் இருந்தாலும் போயிட்டு நீங்கள் பேசுங்க, ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுங்க அப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ கூட நாங்கள் அங்கே வண்டி அங்கே நிறுத்திட்டு இப்படியே நடந்து வந்துட்டே பேசிட்டே போயிட்டு இருக்கோம். ஆமாம், சரி ஓகேங்க. நம்ம ஷாப்புக்கு போயிட்டு இனிமேல் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே வாங்க போகலாம். அப்படியே இவங்களை டேமுக்கு கூப்பிட்டு போகிற சாக்கில் அப்படியே சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம இப்படியே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு போய் டேமை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வாங்க போய் சாப்பிட்லாம். எந்த கடைக்கு போய் சாப்பிட்றதுனே தெரில. எல்லா கடையிலையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. உபசரிப்பு உளுந்து கூப்பிட்றாங்க. என்ன ஒரு பயமாக இருக்குன்னா ரேட்டு கொஞ்சம் ஓவர். எல்லாமே ஓவரா என்னன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். சரி போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. லைன் ஃபுல்லாக நிறையா கடை இருக்குது பார்த்துங்க. ஃபோக்கஸ் வேறு அப்படியே காருக்கு போகுது. சரி நம்ம இப்போ எந்த கடைக்கு போகலாம் சொல்கிற தீபக் சொல்லுங்கள். தச்சுக்கணும் மாப்பிள்ள ஸ்ட்ரீட்டாக இருக்கிற கடைக்கு காலைல சாப்பிட்டு தான் வந்தோம். சொல்லிட போகிறீங்க. 2 பேருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன கதனே தெரில. இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பார்த்தா நல்லாயிருக்கும். தீபக் கூப்பிட்டனால எனக்கு தீபக் ஸ்பான்சர் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மாப்பிள்ளைய எனக்கு தீபக் தான் ஸ்பான்சர் பண்ணுறான். அவனை கூப்பிட்டான். என்னை கூப்பிட்டு எங்கடா எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னாலும் எனக்கு தீபக் ஸ்பான்சர் பண்ணான். தீபக்கு அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. வேறு பேசுவார். ஒன்றும் இல்லை, ஸ்பான்சர் நாம அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அமௌண்ட் ரெடி பண்ணல சால்ரி போடுறேன். இல்லை அவர் சாப்பிடலாம். சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்ற வேலையை நம்ம திருச்செங்கோடு மாப்பிள்ளைக்கு கிழங்காச்சிலே நல்லா வேட்டை கைதி பண்ணுற மாதிரி போய் சாப்பிடுங்க. இவங்க சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதான் சாப்பிட்ற முடியும் பேசுனாங்க. அதான் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு சில்லி சொல்லியிருக்காங்க. அது வர வரையும் நம்மளால வெயிட் பண்ண முடியல. அதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
சாப்பிடும்போது நல்லாவே இருக்கு சாப்பாடெல்லாம். சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சாப்பிடாதே நிறைய ஒரு பீஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் 2 விதமான குழம்பு. நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, நீ சாப்பிட்றதானே. பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழங்கு ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணி ஸோ ஒரு விஷயம் நான் கிழங்கு ஃபிஷ்லாம் யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா மற்ற ஃபிஷ் எல்லாமே இந்த நிறைய முள் சைடில் நிறைய முள் இருக்கும். கிழங்கால மட்டும் அப்படி இருக்காது, சட்டில் மட்டும் தான் முள் இருக்கும். நல்லா இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கிழங்க வந்து திருச்செங்கோடு மக்களோட ஃபேவரட் இருக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஒரு இலைய வாங்கி சாப்பிட்டு ஒரு வாரத்தை சாப்பிடுறீங்களான்னு ஒரு வாரம் கேட்டேன். எப்படி சாப்பிட்றீங்களான்னு ஃபர்ஸ்ட்னு கேட்டேன் guys. இதெல்லாம் பொய். ஃபர்ஸ்டே நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். யாருமே சாப்பிடல. எனக்கு சில்லையே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்? அதான் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க, திருச்செங்கோடு நாட்டு திருச்செங்கோடு தான் டீட்டெயில் மக்களுங்க காவாய் சத்தல் கிழங்க வந்துருச்சு சார். நம்ம ஐட்டம் நாங்கள் இப்போ கேமரா அமைச்சிட்டு இருக்கோம். நெய் மீன் ஒரு பீஸ். நெய் மீன் ஒரு பீஸ் சார். நெய் மீன் ஒரு பீஸ். உங்களுக்கு நெய் மீன் சாப்பிடுவீங்களா? பாரு நல்லா இருக்கு. பாறையும் நல்லா சொல்லலாம். கிழங்கு நான் சொன்னது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும். ஸோ பாருங்க, ஈஸியோட தான் கட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் சைஸ். கிழங்கை விட கிழங்கா கொடுக்குற சட்னி தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குட்டுக்கு மயோனைஸ் மாதிரி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, ஆனியன்ஸ் அண்ட் கிழங்கா மீன் ஒரு பைட் நல்லா இருக்கும். அலெக்ஸ் வந்தோன்னு என்னன்னா இந்த மாதிரி டேமை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு போய் குடிக்கலாம் அப்படின்னா ஆனால் மீனை பார்த்தோன்னே பஸ்ஸு சாப்பிட்லான்னு தான் சொல்லுவேன். கருவாடு மாதிரி இருக்கும். இப்போ காட்டுற மாதிரி பீஸ் இருக்குல்ல, இந்த சென்டரில் மட்டும்தாங்க மட்டும் உள்ளே இருக்காது. இதில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. நம்ம சைடில் இதில் தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாகவே தான் இருக்கு. அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து நெய் மீன் ஆர்டர் பண்ணுறது. அதெல்லாம் காட்டல. நெய் மீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெய் மீன் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலெக்ஸோட அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10,000 கிரெடிட் ஆயிருக்கு. எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியாம 10,000 கிரெடிட் ஆயிருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் ஒரு லஞ்ச் முடிஞ்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னோட லஞ்ச் முடிஞ்சிச்சு. அவங்க சில்லி தான் சாப்பிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு ஜூஸ் சாச்சு குடிக்கும். போகும்போது ஜூஸ் குடிக்கும்போது ஸ்பான்சர் பை அலெக்ஸ். அலெக்ஸ். அலெக்ஸ் தான் ஸ்பான்சர் பண்ணேன். ஆட்டு கொடுக்கும்போது இருக்கு. ஆமாம், இது இருக்கு. பக்கத்தாண்டே பார்த்தீங்களா டாஸ்மாக் இருக்கு. ஆனால் அது வந்து அவாய்ட் பாருங்க, வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். போய் பார்த்துக்கலாம். அவாய்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க. அவாய்ட் பண்ணாதவங்க சாப்பிட்றவங்க அலெக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்க. நான் அதிகமாக குடிக்க மாட்டேன். அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி யாருன்னா ஒரு டிப்ரெஷனாக இருந்தால் இல்லைன்னா டிப்ரெஷனாக இருந்தால் அப்படி இல்லை ஒரு ஜாலி கோசம் குடிப்பார். எப்படி குடிப்பாருன்னா நான் குடிக்கவே மாட்டேன் guys.
சும்மா என்னை பத்தி பொய் பேசிட்டு இருந்தான். நான் குடிக்கவே மாட்டேன், குடிக்கிற பழக்கமே இல்லை. இவனுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. ஏன் பச்சை போய் பேசுறது? அவன் மாப்பிள்ளை கோயம்புத்தூர் மாமச்சி கோயம்புத்தூர் ஏங்க அவனுக்கு கேட்குறீங்க? அவரே இப்படி போனோமா இங்க போய் குளிக்கிற இடம் போலாம். இந்த சைடு போனா குடிக்கிற இந்த இடத்துல சைடு போனா ஈரோடு பள்ளிப்பாளையம். எந்த சைடு போலாம்? பெருத்தவங்க மாப்பிள்ளையே நம்ம கேட்கணும். எனக்கு தெரியுதுங்க. புதிய நான் புது அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப போய் குளிக்கிற இடத்துக்கு போலாமா ஈரோடு போலாமா? குடிக்கிற இடத்தை பார்த்துட்டு ஈரோடு. சரி, குடிக்கிற இடத்துக்கு போறோம். ஆனா யாரும் குளிக்க மாட்டோம். ஆமா, சும்மா பார்த்துட்டு வெடி பார்த்து வந்து அதுக்கு நீங்க நாங்க குளிக்கிறத பார்க்கணும் தப்பா இப்போ இடத்த மட்டும் நாங்க பார்க்கணும். அதான் தேவையில்லாத பள்ளி. இல்ல தேவையான பதில் வெயில் தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது guys. அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் இங்கே. அதனால ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே சிட்டிங்கை போட்டு நின்றுட்டோம். அவர் ஃபோன் பேச போயிருக்காரு. நம்ம அப்படியே ஒரு கான்வர்சேஷனில் இறங்கிட்டாரு. நம்ம அதுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே இறங்குறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கிறோம். ஆற்றுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு ஜூஸ் போடலாம். ஜூஸ் போடுற கடை இங்கே எதுவும் இல்லை. ஆனால் இங்கே இந்த இதே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளி அந்த மாதிரி இடமே தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கு. சண்டே டைமில் ஒரு ஜாலியாக வந்து பாருங்கள். திருச்செங்கோடு மாப்பிள்ளை வந்து இப்போ எங்கே போனாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவர் தான் பண்ணுவார். இப்போ தான் தூக்கிடுவார் பண்ணுவோம். இல்லை, அவர் வந்து இப்போ எங்கே போனாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு முக்கியமான ஒருத்தங்க கூட ஃபோன் பேச போயிருக்காரு. யாருன்னு அவரே கூடிய சீக்கிரம் சொல்லுவார். அது வேற ஒரு விளாகா போடுவார். அவர் கப்புள்ஸ் விளாகா போடுவார். அப்போ நீங்கள் பார்த்துங்க. அப்போ வந்து சேனல் இல்லைங்க. இல்லை ஃபேன்ஸ் வீடியோ பாருங்க, வார்த்தைலாம் அதிகமாக எத்தனை வார்த்தை பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுங்க ப்ரோ. அடுத்தது நானும் இந்த மாதிரி தான் வேலை செய்யலான்னு இருக்கேன். வாத்து மேய்க்க போகிறேன். டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ இதை நிலைமை. ஒரு இடம்லாம் நிறைய இருக்குது இந்த இடத்துல. ஆனால் என்னன்னா இப்போ தண்ணி இல்லாதனால உங்களுக்குலாம் தெரியுது. இந்த இடத்துல பாட்டில் கிடைக்காது. தண்ணி இருக்கப்போ ஒன்றுமே நாளைக்கு எது சொல்லி அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலே இருந்து அங்கேருந்து பார்த்த டேம், அதுதான் அந்த டேம் தான். இங்கே ஃபுல்லாகவே தண்ணி தான் பார்த்துங்க. அப்படி ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இடம்லாம் பார்த்தீங்கன்னா. நிறைய க்ரௌடு இருக்குது. குஜாலாங்கிறாங்க. நிறைய க்ரௌடு இருக்குது. ஃபேமிலியாக வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. நல்லா இருக்காண்ணா. சரக்கு போட்டு வந்திருக்காங்க. ஆமா, ஆனா இந்த மாதிரி நிலைமை, இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் தேவையில்லாத. இப்போ சொல்ற பற்றி இதெல்லாம் தேவையில்லாத பதிவு. நம்ம நினைப்ப அங்கேயே தான் போகுது. சொல்ல வேண்டிய பதிவு. அலெக்ஸ் பார்த்தீங்களா இல்லையா, வந்ததுலேருந்து சரக்குன்ட்டே இருக்கிறோம். அலெக்ஸ்க்கு ஒரு கட்டிங் போட்டான்னா கரெக்ட் ஆயிரும். நீங்க பார்த்தது இல்லை அலெக்ஸ் டான்ஸ் நீங்க பார்த்தது இல்லை. அலெக்ஸ் டான்ஸ் ஆடுற வீடியோலாம் பண்ணிட்டு இருந்தா வீடியோ இருக்கிறியா அப்படின்னு அவரே டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேஸ் தெரியலங்க. ஓடப்பள்ளிக்கு வாங்க, தண்ணிய பாருங்க, சர்பத்து மாதிரி இருக்குதுங்க. பச்சை தண்ணி. ஆனால் தண்ணி லைட்டாக ஸ்மெல் அடிக்குது. பச்சை தண்ணி அதுக்கு என்ன சுட வச்சா கொடுப்பாங்க. தண்ணி லைட்டாக ஸ்மெல் அடிக்குது.
சை பை இல்லை இங்கே எடுத்துட்டு இருப்போம் அங்கே ஒரு உட்காந்து பாத்ரூம் கழுவிட்டு இருப்போம் தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கு இந்த மாதிரி அது மாதிரி மாடு வேறு இருக்குது மாடு போடுறது நல்லா போடுறது இங்கே தான் வரும் நல்லா போடுறது இங்கெல்லாம் வரமா இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இங்கே இந்த மாதிரி ஆறுக்கெல்லாம் வரமா இருந்துச்சுன்னா ஃபேமிலியாக வரதோ நல்லாயிருக்கும் அதை விட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க அதாவது சரக்கு அடிக்கிறீங்கன்னா சரக்கு அடிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் வேணாங்க ஏங்க இப்படி வெண்மாடிட்டோம்னா பேசுறீங்க அது வேணாங்க அது இல்லை இப்போ இது கண்டென்ட் எடுக்க வேணாங்க நம்ம குடின்னு நினைக்கிறோம் நாங்கள் அந்த குடியை பற்றியே பேசுவோம் குடின்னு நினைக்கிறாங்க யார் நானா அலைசி பார்க்க நான் ஒரு ட்ரூவான உண்மையை சொல்லிட்டு வாங்க அதாவது இந்த லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ 2K கிட்ஸு ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமாக செட் ஆயிரும் ஆனால் நம்மள மாதிரி பேச்சுலர்ஸ் பசங்களுக்குலாம் இதெல்லாம் வேறு மாதிரி சொர்க்கம்னு சொல்லுவாங்களே இதுதான் அந்த சொர்க்கம் இப்படி வந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இப்படி தண்ணியில் ஜாலியாக விளையாண்டுட்டு போகிறதெல்லாம் நல்லா இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இதுலேயே போயிருங்க அப்படியே ஒரு நாள் அப்படி வந்து ஜாலியாக இருங்க. ஆனால் வந்துட்டு குளிக்காம போனீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் நாங்கள் ஆனால் குடிக்காம தான் போகிறோம். ஏன்னா குளிச்சு இங்கேருந்து பைக்கில் தான் போகணும் காரில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆமாம் அங்கே பாருங்க பைக்கில் தான் போகணும் பசங்க மீன் பிடிக்கிறாங்க நம்மளாம் சின்ன வயசுல பசங்க பாருங்க மீன் பிடிக்கிறாங்க. பசங்க கைஸ் அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒன்றுமே முடியல, தண்ணி தான் ரொம்ப தாவடிக்குது. அதனால் அப்படியே ஒரு ஜூஸை போய் குடிச்சிட்டு போகலாம் வீட்டுக்கு. கைஸ் முக்கராயம்பேட்டை ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து முக்கராயம்பேட்டை வந்துட்டோம். இங்கே அப்படியே ஒரு ஜூஸ் கடை அப்படியே உள்ளே வந்துட்டோம். கைஸ் எனக்கு இல்லை 2 நாளைக்கு கூப்பிட்டோம். காய்ஸ் இதோட அப்படியே விளாக் முடியுது. காய்ஸ் நெக்ஸ்ட் விளாகில் கன்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.